இன்னைக்கு நான் உங்களோடு பேச போகிற வார்த்தை என்ன அப்படின்னா, வாக்குத்தத்த வாழ்க்கை. என்ன வாழ்க்கை நம்ம வாழ்கிறோம்? நம்மளை ஆண்டவர் வாக்குத்தத்த வாழ்க்கையை வாழும்படி அழைத்திருக்கிறார். உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்கள், வாக்குத்தத்த வாழ்க்கைக்காக கர்த்தர் அழைச்சிருக்கிறார். உங்களை குறித்து தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கார்ல, அந்த வாக்குத்தத்தத்தின் வாழ்க்கையை நம்ம என்ன செய்யணும்? வாழணும். ரொம்ப ஆசீர்வாதமான ஒரு செய்தி. ரெண்டு விஷயங்கள். ஒன்று, முதல்ல நான் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை பற்றிய ஒரு அறிவு நமக்கு வேணும். ஏன்னா ஏசாயா 5:13 பார்த்தீங்கன்னா, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு போகிறார்கள், அவர்களில் கனமுள்ளவர்கள் பட்டினியினால் சோர்ந்து போகிறார்கள், அவர்களுடைய திரளான கூட்டத்தார் தாகத்தால். பாருங்க, ஏன் பட்டினி, ஏன் தாகம்? ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? புரியுதா? ஸோ வாக்கு தத்துவத்தை பற்றிய அறிவில்லைன்னா வாக்கு தத்துவத்தில் பங்கும் இல்லை, பாகமும் இல்லை. வாக்கு தத்துவம் விசேஷமானது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்றதுக்கு வாக்கு தத்துவத்தை பற்றிய அறிவு நமக்கு வேண்டியது இருக்கிறது. ஸோ முதல்ல அது சம்பந்தமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே நம்ம வருவோம். எபிரேயர் 4:1 பாருங்க. ஆனபடியினால் இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். ஸோ இந்த வசனம் என்ன சொல்லுது? வாக்கு தத்தம் நமக்கு உண்டாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, எங்க யாருக்கெல்லாம் வாக்கு தத்தம் உண்டாயிருக்கு? கரை ஊத்தி ஒரு அள்ளியும் சொல்லுங்க பார்க்கலாம். வாக்கு தத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எங்க இந்த வருடத்துக்கு ஆண்டவர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார்? ஆமா, சகரியா 9:12 இரட்டிப்பான நன்மையை, நம்முடைய தேவைக்கு நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் அதிகமான நன்மைகளை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, இரட்டிப்பான நன்மையை தருவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறதற்கான அர்த்தம் என்ன? நம்முடைய தேவைக்கும் நம்முடைய எதிர்பார்ப்புக்கும் அதிகமான நன்மைகளை தருவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நம்மில் கிரியை செய்கிற ஆண்டவருடைய வல்லமை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இது மிகுதியின் ஆண்டு, மிகுதியான நன்மைகளின் ஆண்டு. ஒரு 10 பாயிண்ட் நான் சொன்னேன். மிகுதியான பலனை கர்த்தர் தருவார், மிகுதியான ஞானத்தை தருவார், மிகுதியான சம்பாத்தியத்தை தருவார், மிகுதியான ஆகாரம் தருவார், மிகுதியான ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் தருவார், மிகுதியான செழிப்பு, மிகுதியான அற்புதங்கள். அடுத்து மிகுதியான நம்முடைய சபையில மிகுதியான விசுவாசிகள் என்ன செய்ய போறாங்க? வரப்போறாங்க. மிகுதியான காணிக்க. ஏன் பாஸ்டருக்கு ஏன் மிகுதியான காணிக்க? கானான் தேசத்துல சர்ச்சு கட்டணுங்க. புத்தாம்புதா ஊழியத்துக்கு என்ன அர்த்தம்? நாங்கள் தெளிவா இருக்கணும். நம்ம புரியுதா? கானான் தேசத்துல என்ன கட்டணும்? சர்ச்சு கட்டணும். ஆண்டவர்கிட்ட நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன். ஆண்டவரே, இந்த ஆத்துமாக்கள்கிட்ட யார்ட்டையும் நான் கேட்க மாட்டேன், ஆனால் யார்கிட்ட இருந்தால் பிடிங்கி கொடுப்பாரு. ஆஃப்கோர்ஸ், வேறு நான் யார்கிட்ட வாங்க? உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்ன செய்வீங்க? எனக்கு விழுந்தடிச்சு கொண்டு வந்து கொடுக்க போகிறீங்க. நான் கேட்காமலேயே, ஆமாம், விரட்டி என்ன செய்ய போகிறீங்க? அந்தளவுக்கு மிகுதியாக உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு? கொடுக்க போகிறாரு. மிகுதியான காணிக்க. அதை வச்சு நம்ம என்ன செய்யணும்? கட்டணும். சரி, கடைசியா மிகுதியான பரலோகத்தில் கர்மேல் சபை விசுவாசிகளை பார்த்தா அங்கேயும் ஜனங்கள் பொறாமப்பட போகிறாங்க. ஏன்னா நமக்கு மிகுதியான பலன்கள் பரலோகத்தில் என்ன செய்யுது? தேவன் இந்த வருடத்துக்கு நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறாரு. இப்படி வருடத்துக்கு மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கும் தேவன் வாக்குத்தத்தங்களை தருகிறவர். உதாரணத்துக்கு ஆபிரகாமுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்தாரு? நான் உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ உலகத்துக்கே ஆசீர்வாதமாக இருப்பேன்னு சொன்னார். இதுதான் ஆபிரகாமை தேவன் அழைக்கும் போது அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அவனுடைய வாழ்க்கைக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். யாக்கோபுக்கு ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ படுத்திருக்கும் பூமியை உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன், உன் சந்ததி பூமியின் தூசியை போல இருக்கும், உனக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம். இது யாருக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம்? யாக்கோபுக்கு. எனக்கு ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் வாலிப வயதாக இருக்கும்போது எசேக்கியேல் 20:41 உன் பேரில் பிரியமாக இருப்பேன், உன் மூலம் ஜனங்கள் நான் பரிசுத்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார்.
அது எக்ஸாக்டாக அப்படியே இருக்காது அந்த வசனத்தில். நான் அதனுடைய டிரான்ஸ்லேஷன் வேர்ட்ஸை சொல்கிறேன். அது என்னுடைய புரிதல், எனக்கான வாக்கு தத்தம். உங்களுக்கு யாருக்காவது ரட்சிக்கப்பட்ட நாளில் அல்லது உங்கள் வாழ்க்கைக்கென்று ஆண்டவர் வாக்கு தத்தம் கொடுத்துருக்கிறாருன்னா கரங்கொத்தி ஒரு அல்லையோ சொல்லுங்கள் பார்க்கலாம். ஊழியத்துக்குன்னு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன அப்படின்னா, உன் மூலம் சகல ஜனங்களும் என் ரட்சிப்பை காண்பார்கள் அப்படின்னு லூக்கா 2:30-31. இதுவும் எக்ஸாக்டாக அப்படி என்ன பாஸ்டர் அடிச்சு விட்றாருன்னு நினைக்காதீங்க. இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் வெர்ஷன் அது. ஏன்னா ஆமாம், ரட்சண்யத்தை என் கண்கள் கண்டதுன்னு சொல்லுவார். அதுக்கு என்ன அர்த்தம்னா, உன் மூலம் சகல ஜனங்களும் என் ரட்சிப்பை காண்பார்கள். யாருக்காவது உங்களுக்கு வேலைக்கு படிப்புக்குன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருந்தா சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இது போக நம்முடைய தேவைக்கு என்று வாக்குத்தத்தங்களை கர்த்தர் தருவார். நீங்கள் எதை எதிர்பார்த்து ஜெபம் பண்ணுறீங்களோ ஆண்டவர் வாக்குத்தத்தத்தின் மூலம்தான். ஏன்னா முதல்ல வார்த்தையை அனுப்புவார், அப்புறம்தான் நம்ம அதை அடைவோம். புரியுதா உங்களுக்கு? யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேங்கிற மாதிரி ஆசீர்வாதம் வரும் பின்னே வாக்குத்தத்தம் வரும் முன்னே. முதல்ல ஆண்டவர் வார்த்தையை தான் அனுப்புவார். அதுக்கப்புறம் ஆண்டவர் சொல்லியிருக்க அது நான் சொன்ன பிரகாரமாகவே ஆகும். ஏன்னா நான் அனுப்பின காரியமாய் வாய்க்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்க. அதனால் வாக்குத்தத்தத்தை தான் அனுப்புவார். பைபிளில் அன்னாளுக்கு என்ன வாக்குத்தத்தம்? அன்னாள் ஜெபம் பண்ணாங்கல்ல, ஆண்டவரே என் நிலைமை இப்படி இருக்குது, நிந்தை நீங்கபடி எனக்கு ஒரு பிள்ளையை தரணும் அப்படின்னு சொல்லும்போது 1 சாமுவேல் 1:17-18 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா, ஏலி சொல்கிறாரு, சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆகும் என்றான். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் பண்ணினாள். அப்புறம் அவள் ஏன் துக்கமுகமாக இருக்கவில்லை? ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளை தாரும் ஒன்று ஏலி கொண்டு வந்து, இந்தாமா எனக்கு கையில் ஒரு பிள்ளையை கொடுத்தானா? சொல்லுங்க, எல்லாம் ஒரு லாஜிக் இருக்குதுல்ல. ஆண்டவர் எனக்கு ஒரு பிள்ளை தாரும்னா எத்தனை நாளில் பிறக்கும்? ஆண்டவர் உடனே கொடுத்தார் அப்படின்னாலும் 10 மாதம். புரியுதா உங்களுக்கு? அதனால் தேவன் முதல்ல வார்த்தையை தான் தருவார். ஆசீர்வாதம் பின்னாடி என்ன செய்யும்? வார்த்தை வந்துட்டாலே ஆசீர்வாதம் வருங்கிறதுக்கு 100க்கு மேலே தான் வாய்ப்பே தவிர 0.001% கூட நம்ம சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எத்தனை பேருக்கு இந்த ரகசியம் தெரியும்? வார்த்தை வந்துருச்சுன்னா அது நடக்குங்கிறதுல நமக்கு மாற்று. அதனால தான் இங்கே போட்டிருக்கு, அவர் என் விண்ணப்பத்தை கேட்டான்னு சொல்லிட்டார்ல, இனி நான் துக்கமாக இருக்க மாட்டேன். பார்த்தீங்களா எப்படி அற்புதமான ஒரு காரியம்னு. சரி, உங்களுக்கு யாருக்காவது இது மாதிரி ஒரு தேவைக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் வார்த்தையை கொடுத்துருக்கிறாரா? ஒருவேளை அது நிறைவேறி இருக்கலாம், நிறைவேறாமலும் இருக்கலாம். ஏன்னா இன்னும் நிறைவேறும். ஏன்னா தாமதித்தாலும் காத்திரு, நிச்சயமா அது வரும், தாமதிப்பது இல்லை அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறதுனால ஏதோ ஒரு தேவைக்காக நீங்கள் ஜெபித்த போது ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னு சொல்றவங்க கரங்களுக்கு ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நல்லா விளங்கிக்கோங்க, நமக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் ரொம்ப நெருங்கின தொடர்பு என்ன செய்யுது இருக்குங்க. ஏன்னா வாக்குத்தத்தத்தில் தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறோம். இயேசுவோட வாழ்கிறோம்னாலே என்ன அர்த்தம்னா வார்த்தையில் வாழ்கிறோம், வாக்குத்தத்தத்தில் வாழ்கிறோம்னு அர்த்தம். சரி, இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் பல சந்தர்ப்பங்களில் கர்த்தர் நமக்கு தரார்ல, இதெல்லாம் நம்ம சும்மா இருந்தாலே நிறைவேறும். புரியுதா உங்களுக்கு? சும்மா இருந்தாலே நிறைவேறும். அதுக்கு என்ன காரணம்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். நான் கூட சொன்னேன்ல, வார்த்தை வரும் முன்னே வாழ்வு வரும் பின்னே. என்ன? ஆமாம், அது மாதிரி தான். அதில் நம்ம 0.0001% கூட நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சில நேரம் காலதாமதமாகலாம், ஏன்னா எல்லாம் அதனதின் காலத்தில் தானே தேவன் கரெக்டாக நிறைவேற்றுவார். ஆமாம், அது மாதிரி காலதாமதமாகலாம், ஆனால் நடக்கும். வார்த்தை வந்துருச்சுன்னா என்ன செய்யும்? அதனால தான் சாலமோன் தானே சொன்னார், வாக்கினால் சொன்னதை கரங்களினால். சரி, அதனால் அது மாதிரி வாக்குத்தத்தம் எல்லாம் நம்ம சும்மா இருந்தாலே தானாக நிறைவேறும். பக்கத்தில் பார்த்து நீங்கள் சும்மா இருந்தாலே தானாக நிறைவேறும். காரணம் என்ன அப்படின்னா, ஒன்று, நம்ம ஆண்டவர் நம் பேரில் உள்ள வைராக்கியத்தில் தான் வாக்குத்தத்தத்தை தராரு. வாக்குத்தத்தத்தை எதன் அடிப்படையில் கர்த்தர் நமக்கு தருகிறா?
நம் பேரில் உள்ள வைராக்கியம், நம் பேரில் உள்ள அன்பு. சகரியா 1:14 பாருங்க. சகரியா 1:14, என்னோட பேசின தூதனை நோக்கி சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் செல்வினுக்காகவும் ஜெமீமாவுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். எங்க உங்க பேரை போட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நான், உங்க பேரை போடுங்க, என் பேரை போடாதீங்க. பார்த்தீங்களா எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்குது? உங்களுக்காக கர்த்தர் என்ன கொண்டிருக்கிறாரா? வைராக்கியம். இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைக்குன்னு ஒரு வைராக்கியம் கொண்டிருப்பீங்கல்ல, உங்கள் பிள்ளைய யாராவது ஏதாவது தொட முடியுமா? அது மாதிரி உங்களுக்காக கர்த்தர் என்ன கொண்டிருக்கிறாரா? நல்ல கிருகிருன்னு வட்டம் போடுங்க. உங்களுக்காக இந்த உலகத்தில் ஒருத்தன் ரெக்கமெண்டேஷன் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறான், வர மாட்டேங்கிறான். ஆனால் உங்களுக்காக கர்த்தர் என்ன கொண்டிருக்கிறாரா? வைராக்கியம் கொண்டிருக்கிறாரா? ஆமாம், உங்களை எப்படியாவது நல்ல நிலைமையில ஆக்கணும்னு. யாருக்கு வைராக்கியம்? இது இங்கிலீஷ்ல ரொம்ப சூப்பரா இருக்குது பாருங்க. ஐ கேர் டீப்லி ஃபார் ஜெருசலேம் அண்ட் ஜயன், ஐ ஃபீல் வெரி பொசசிவ் ஆஃப் தம். எப்படி இருக்கு பாருங்க இங்கிலீஷ். இதுதான் இங்கிலீஷா படிங்க, இங்கிலீஷா படிங்கன்னா கேட்குறீங்களா? எப்படி இருக்கு பாருங்க இங்கிலீஷ். ஐ கேர் எப்படியா, நம்மளுக்காக எப்படி கேர் பண்றாராம்? டீப்லி ஃபார் ஜெருசலேம் அண்ட் ஐ ஃபீல் வெரி பொசசிவ்னா என்னது? என்னுடையவன், எனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? அப்படி நம்ம மேல உசுரையே வச்சிருக்கிற ஒரு ஆண்டவர் அப்படின்னு சொல்லும் போதாவது ஒரு கைதட்டு தட்டி சந்தோஷப்படக்கூடாதா? வைராக்கியம். அந்த வைராக்கியத்தில் தான் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை என்ன செய்யறாரு. ரெண்டாவது, எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இப்போ ரெட்டிப்பான நன்மையை தருவேன் அப்படின்னா சும்மா என்னத்தையோ ஒன்று போட்டு போல கர்த்தர். ரெண்டாவது, அவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். எதுக்காக நம்ம இந்த பாயிண்ட்ஸை பார்த்துக்கிட்டு இருக்கோம்? நம்ம கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவம் நம்ம சும்மா இருந்தாலே என்ன செய்யும்? ஏன்னா முதல்ல அந்த வாக்கு தத்துவத்தை கர்த்தர் நம்ம மேலே உள்ள வைராக்கியத்தில் கொடுத்துக்க பிறகு நிறைவேற்றாமல் இருப்பாரா? ரெண்டாவது, அவர் யாரு? வார்த்தையில். எபிரேயர் 10:23 சொல்லுது, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 2 கொரிந்தியர் 1:20, இயேசு கிறிஸ்துவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. என்னாகமம் 23:19, பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனம் மாற மனமுத்திரனும் அல்ல, அவர் சொல்லியும் அவர் வாக்குத்தத்தம் தந்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ. மூன்றாவது, அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, அவர் கொடுத்த வாக்குத்தத்தம் நம்ம சும்மா இருந்தாலே கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யும்? ஏன் அப்படின்னா, ஒன்று, அவர் நமக்காக கொண்ட வைராக்கியத்தில் அவர் சொன்ன வார்த்தை. அதனால் சொன்னது அவர் எப்படி என்ன செய்வார்? அவர் வார்த்தையில் எப்படிப்பட்டவர்? உண்மையுள்ளவர். மூணாவது, அவர் கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். அவர் எதுக்காக கிரியை செய்து கொண்டு இருக்கிறார்? சூரியனில் இருக்கிற ஓட்டை அடைக்கிறதுக்கா? சந்திரனில் உட்கார்ந்து பாட்டி சுட்டுக்கிட்டு இருக்கிற வடையை விற்கிறதுக்கா? சொல்லுங்க, எதுக்குங்க அவர் கிரியை செய்து கொண்டிருக்கா? இரவும் பகலும் இஸ்ரவேலை காக்கிறவர். அப்ப அவர் இரவும் பகலும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறத யாருக்காகத்தான்? பக்கத்தில் மூஞ்ச பார்த்துக்கணும். ஓ மூஞ்சிக்கெல்லாம் அவர் இரவும் பகலும் வேலை பார்க்கிறார். ஐயா, நம்ப முடியுது அவங்களால? எனக்கு நம்ப முடியல. ஆனால் அதுதான் சத்திய வேதம். அவர் இரவும் பகலும் யாருக்காகத்தான் கிரியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? ஏசாயா 40:28 பாருங்க. பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி. ஆமாங்க, அவர் இரவும் பகலும் அவர் ரெஸ்டே எடுக்கிறதில்ல. அப்போ அவர் எதுக்கு தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? இந்த வாக்கு தத்துவத்தை நம்ம பேரில். ஸோ எதுக்காக இந்த 3 குறிப்பு தியானித்தோம்? நம்ம சும்மா கிடந்தாலே வாக்கு தத்துவம் என்ன செய்யும்? இப்போ தான் மெயின் பாயிண்ட்டுக்கு வரேன். ஆனால் நம்ம கையும் வாயும் சும்மா இருக்குமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம கையும் வாயும் வச்சுக்கிட்டு நம்மெல்லாம் சும்மா இருந்தா நிறைவேறிருங்க. பாருங்க, என்னாகமம் 14:23. ஸோ வாக்கு தத்துவத்துக்கு எதிரியே யாரு தான்? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்துக்கு எதிரி யாரு? யார் கை வாயி? அப்கோர்ஸ். எல்லாம் கையை தூக்கி வாயில வைங்க. ஒரு 3 தடவை செய்யுங்க பார்க்கலாம். முத்த யாரும் குத்துறாதீங்க. அதாவது இங்கேருந்து இப்படி போனால் வேற, இங்கேருந்து இப்படி போனால் எங்கேருந்து போனோம்? இங்கேருந்து. கையும் வாயும் வச்சுக்கிட்டு சும்மா இருந்தால் வாக்கு தத்துவம் தானாக என்ன செய்யும்? நம்ம கையும் சும்மா இருக்கிறதில்ல,
ஐயோ, நான் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். தருவேன்னு ஆணையிட்டாருங்க. ஆணைனா என்னது? வாக்கு தத்தம் தந்தாரு. இப்போ இவ்வளவு நேரம் என்ன பார்த்துக்கிட்டு இருந்தோம்? அவர் எப்படி நிறைவேற்றுவார்? நான் இப்போ ஆண்டவரே என்ன சொல்றாருன்னா, காண மாட்டார்கள், எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை என்ன அர்த்தம்? நான் சொன்ன வாக்கு தத்தத்தை அடைய மாட்டாங்க, அடைய விட மாட்டேன், இப்படி வேற சொல்லி வச்சிருக்கிறாருங்க. வாக்கு தத்தத்தை அவர்களுக்கு நிறைவேற்ற மாட்டேன். சங்கீதம் 95:11 பாருங்க. என்னுடைய இளைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என் கோபத்திலே ஆணை. அதாவது முதல்ல நம்ம மேல இருக்கிற வைராக்கியத்தில் தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் இந்த கையும் வாயும் செய்த கிரியைகளினால அவருக்கு என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சுங்க. இப்ப கோபத்தில் வேற அடுத்த வாக்கு தத்தத்தை சொல்றாரு, செய்ய மாட்டேன்டா, ரெட்டிப்பான நன்மை எல்லாம் கனவு கூட காணாத. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் முதல்ல நமக்கு வேணும். பாருங்க, கோபம். அதனாலதான் எபிரேயர் 4:1 சொல்லுது கடைசி, இதை குறித்து நம்ம பயபக்தியா இருக்கணுமா? எப்படி இருக்கணுமா? பயபக்தி, ரொம்ப பயபக்தி வேணுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க ஷோல்டரில் கை போய் சொல்லுங்க, பயபக்தியா இருப்போம். என்ன அம்மா, இன்னைக்கு பயபக்தி யாருக்குங்க இருக்கு? ஐயோயோ, இஷ்டத்துக்கு வாழ்கிறாங்க, இஷ்டத்துக்கு பேசுகிறாங்க, இஷ்டத்துக்கு சுற்றுறாங்க, இஷ்டத்துக்கு சிந்திக்கிறாங்க, இஷ்டத்துக்கு செயல்படுறாங்க. கொஞ்சமாவது ஆண்டவர் பார்க்குறாரு, பாஸ்டர் பார்க்குறாரு, அக்கம் பக்க விசுவாசிகள் பார்க்குதுங்களே, பயபக்தி இருக்குதா? கொஞ்சம் யோசிங்க. 24 மணி நேரமும் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து ஒருத்தர் அறிகிறாரு. இருதயம் செம்மையாக இருக்கணும்னு சொன்னார். செம்மையாக இல்லாட்டினா என் வாக்கு தத்துவத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லைன்னு சொன்னார். இப்போ நம்ம செய்கிறது சரியா? நம்ம பார்க்குறது சரியா? நம்ம பேசுகிறது சரியா? நம்ம பழக்க வழக்கம் சரியா? கொஞ்சம் பயபக்தி வேணும்லங்க. யோசித்து பாருங்க, நம்மளை அவர் உயர்த்தலைன்னா உயர முடியாதுங்க. புரிஞ்சுக்கோங்க. அவர் வாக்கு தத்துவம் நம்ம பேரில் நிறைவேறலைன்னா, புரியுதா, நம்மளால் இந்த உலகத்தில் சர்வை பண்ணவே முடியும். ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கு அந்நியர். ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாம் கை வைத்து ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். போச்சு, உங்களுக்கு இந்த உலகத்தில் வீசாவே கிடையாது. இந்த உலகத்தை நம்ம வாழ்கிறதே யாருடைய தயவில்? ஏன்னா இந்த உலகத்துக்கு நம்ம எதிரி. அப்போ நம்ம இந்த உலகத்தில் வாழணும்னா நமக்கு வாக்கு தத்தத்தின் மேலே ஒரு பயபக்தி வேணும். வாக்கு தத்தம் தந்தவர் மேலே நமக்கு ஒரு பயபக்தி வேணும். தேவையில்லாமல் எதுக்குங்க அவரெல்லாம் கோபம் ஊட்டுறீங்க? பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை அனுமதிக்க மாட்டேன், காண விட மாட்டேன்லாம் சொன்னார்ல. எதுக்கு? இந்த 10 பேர் வந்து தேவையில்லாத பேசினா தெரியுமில்ல உங்களுக்கு? அதுக்கு தான் நான் சொன்னேன், கையையும் வாயும் வச்சுக்கிட்டு சும்மா இருந்தாலே போதும். அல்லது நம்ம பலவீனமான ஆள்னா முதலே மோசையிட்ட சொல்லியிருந்துருக்கணும், ஐயா வேற எவனையாவது அனுப்புங்க, நமக்கு கையும் வாயும் எப்படி இருக்காது, சும்மா இருக்காது, நான் பாட்டுக்கு வீட்டில் போய் தோத்திரம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு போகாமலாவது இருக்கணும். நானும் லீடர் ஆவேன்ட்டு கடைசியில் என்ன ஆகிறது பாருங்க. பக்கத்தில் பார்த்து ரொம்ப ஒரு பயபக்தியான முகத்தை வச்சுக்கிட்டு சொல்லுங்கள், அவரை கோபப்படுத்தாதீங்க, அவரை என்ன செய்யாதீங்க, நம்ம ஸ்லாங்கில் சொல்லுவோமா, அவரை கடுப்பேத்தாதீங்க. ஆண்டவருக்கு கோபம் வருமா? வந்திருக்கியா? வந்திருக்கு. சும்மா எந்நேரமும் அவர் அன்பாக இருக்கான்னு சொல்லி உங்களை நீங்களே என்ன செஞ்சுக்கிட்டாதீங்க. அவர் அன்புள்ளவர் தான், சொன்னேன்ல, நம்ம மேலே வைராக்கியம் கொண்டு தான் நம்மளை ஆசீர்வதிக்கணும் சித்தம் கொண்டுலாம் பண்ணுறாரு. ஆனால் நம்ம கிரியை சரியில்லையே, நம்ம ஆண்டுடைய வார்த்தைக்கு பயப்படுறது இல்லையே. நமக்கு சுயம், நம்ம விருப்பம், நமக்குரியது தானே நமக்கு பெருசாக தெரியுது. இப்போ நமக்குரியது நமக்கு பெருசுனா அவருக்குரியது அவருக்கு பெருசு தானே. அப்போ அவர் சாயலுக்கு நம்ம மாற மாட்டோம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சும்மா இருப்பாரா? சொல்லுங்க, சும்மா இருப்பாரா? என்ன ஆயிடுறாரு? கோபமாயிடுறாரு. நல்லா பயபக்தியாக இருக்கணும். ஸோ இது முதல் காரியம். அடுத்த காரியம்னா நமக்கு இன்னைக்கு செய்தி. இப்போ வாக்குத்தத்த வாழ்க்கைக்கு வருகிறோம். நம்ம வாழ்றது வாக்குத்தத்த வாழ்க்கை. உதாரணத்துக்கு ஆபிரகாம் 75 வயசு வரைக்கும் அவனுடைய சொந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தேவனை தெரியாது, அவனுக்கு பிள்ளை இல்லை, ஆனால் ஒரு யோக்கியமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். அவனுக்கு தெரிஞ்சபடி வாழ்ந்துக்கிட்டு இருந்தான். இப்போ கர்த்தர் அவனை
சந்திச்சு அழைச்சார். அப்பதான் அவனுக்கு என்ன கொடுத்தார்? வாக்குத்தத்தம் கொடுத்தார். கொடுத்து அவனை என்ன செய்கிறாரு? கானான் தேசத்துக்கு வா, நான் உனக்கு அந்த தேசத்தை சொந்தமாக தருவேன், உன்னுடைய சந்ததி எண்ணி முடியாததாக இருக்கும், உன்னை நான் பெருக பண்ணுவேன், ஏன்னா உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன், பூமியுள்ள அம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்லாம் சொல்லி, அப்போ 75 வயசு வரைக்கும் அது அவனுடைய சொந்த வாழ்க்கை. ரட்சிக்கப்பட்ட அன்னையிலிருந்து அது என்ன வாழ்க்கை? அது வரைக்கும் சொந்த வாழ்க்கை. வாக்கு தத்தத்தை பெற்ற நாளிலிருந்து அவன் என்ன வாழ்க்கை வாழ்றான்? இப்ப எத்தனை பேருக்கு புரியுது வாக்கு தத்த வாழ்க்கை? நீங்க ஆண்டவரை சந்திக்கலனா அது உங்க சொந்த வாழ்க்கை. நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாகி எதையும் பெற்றிருக்கிறீர்கள். வாக்கு தத்தத்தை பெற்றவங்களாம் ஒரு அலையிலையோ சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கிறோம். அப்படின்னா நம்ம என்ன வாழ்க்கை வாழணும்? நான் வாழ்கிறோமா இல்லையாங்கிறத அப்புறம் பார்ப்போம். ஆனால் என்ன வாழ்க்கை வாழணும்? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, வாக்கு தத்த வாழ்க்கை வாழணும். வாக்கு தாத்தா வாழ்க்கை இல்லை, வாக்கு தத்த வாழ்க்கை, ப்ராமிஸ்டு லைஃப். சார் அந்த 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 இங்கிலீஷ் ரொம்ப சுவையாக இருக்குது, ப்ராமிஸ்டு லைஃப். ஓகே, ஆமென். எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 வருஷம் அவங்க சொந்த வாழ்க்கை வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் அடிமைத்தன வாழ்க்கை, விடுதலைக்காக ஏங்கி கொண்டிருந்தாங்க. கர்த்தர் மோசேயை அனுப்பினார். ஏன்னா எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் அவருடைய வாழ்க்கை என்ன வாழ்க்கை? எகிப்துக்குள்ள இருந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கை? அவங்க சொந்த வாழ்க்கை. ஆனால் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் அவங்க என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க? வாக்குத்தத்த வாழ்க்கை. சரி, அப்ப நம்ம எல்லாருமே இப்ப வாக்குத்தத்த வாழ்க்கைக்குள் தான் வாழணும். ஆனா இந்த இடைப்பட்ட வாழ்க்கையில, இந்த வாக்குத்தத்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கும் போதே இடையில வாக்குத்தத்த வாழ்க்கையை விட்டுட்டு சொந்த வாழ்க்கைக்கு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதுதான் நம்ம இன்னைக்கு படிக்க போறோம். அதாவது வாக்குத்தத்த வாழ்க்கையில தான் இருக்கோங்கிற ஒரு புரிதல் இப்போ வந்திருக்கும் உங்களுக்கு. ஆனால் வாக்குத்தத்த வாழ்க்கை தான் வாழ்கிறோமா அப்படிங்கிறதான் இப்போ நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொன்னேன்னா புரியும். ஆபிரகாம், இவர் தான் ஆபிரகாம், வாக்குத்தத்த வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டார். எத்தனை வயசில்? 75 வந்துட்டார். 85 வயசு வரைக்கும் பல முறை கர்த்தர் இவரை சந்திக்கிறார், பேசுகிறார். இவர் சோகமாக இருக்கும் போதெல்லாம் கர்த்தர் வந்து தரிசனம் கொடுப்பார். வானத்தைப்பார், நட்சத்திரத்தைப்பார், பூமியைப்பார், மண்ணைப்பார். அது மாதிரி எண்ணி முடியாத சந்ததிகள் நான் உனக்கு என்ன செய்ய போகிறேன்? கொடுக்க போகிறேன் நாக்கம் அப்படின்பாரு. என்ன கவலைப்படாத, நீ வாக்கிங் போ, ஆமாம் குறுக்கு நெடுக்குமா போ, ஒரே இடத்துக்கு போகாத, நீ கால் மிதிக்கிற எல்லா இடத்தையும் உனக்கு நான் சொந்தமாக என்ன செய்ய போகிறேன்? தரப்போகிறேன், இலவசமாக தரப்போகிறேன். இப்போ இருக்கிற இந்த தூசி பூமியெல்லாம் பார்க்காத, ஒரு நாள் இந்த பூமியில் பாலும் தேனும் என்ன செய்யும்? ஒரு நாள் இந்த சிவகாசியில் பாலும் தேனும் என்ன செய்யும்? ஓடும். ஒரு நாள் இந்த சிவகாசி உலக நாடுகளின் பட்டியலில் ரொம்ப ஃபேமஸான இடத்துல என்ன செய்யும்? இருக்கும். ஒரு நாள் உங்கள் சந்ததி மேன்மையாக இருக்கும், மகிமையாக இருக்கும். ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை, ஒரு நாள் இல்லை, ஒரு நாள் அப்படிலாம் சொல்லி பேசுகிறாருங்க. வாக்குத்தத்த வாழ்க்கை. வாக்குத்தத்த வாழ்க்கைனாலே வாக்குத்தத்தம் தந்தவரோடு வாழ்கிற வாழ்க்கை. ஆமாவா? 85 வயசானவொடனே சாரா பாட்டி என்ன செய்யுது? ஆமாம், ஏங்க நமக்கு எதுவும் நடக்காத போல தெரியுது, ஒன்று செய்வோம், வா இந்த ஆகார் இருக்கால, இவளை நீங்கள் வச்சுக்கோங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சிக்கோங்க, நீங்கள் 2 பேருமா சேர்ந்து ஒரு பிள்ளையை பெற்று எனக்கு ஊற்றுருங்க. அப்புறம் நம்ம என்ன செய்வோம்? குழந்தைய வளர்ப்போம். இது யார் வாக்கு கொடுக்குறா? சாரா வாக்கு கொடுக்குறா. பாருங்களேன், இப்போ இவர் என்ன பண்ணிட்டாரு? சரின்னு சொல்லி பிடிச்சிக்கிட்டாரு. இப்ப ஆபிரகாம் எந்த வாழ்க்கையிலிருந்து எந்த வாழ்க்கைக்கு போயிட்டான்?
வாக்குத்தத்த வாழ்க்கையை விட்டு விலகி சொந்த வாழ்க்கைக்கு என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். இப்படி பல நேரம் ஆண்டவர் ஒன்று சொல்லுவார், அவர் சொன்னதை செய்வாருங்கிற நம்பிக்கையில் காத்திருக்காம என்னைக்காவது ஏதாவது இங்கே மைண்டு சேஞ்ச் ஆகி இப்படி என்னத்தையாவது கத்தரை விட்டு விலகி போகிற வாழ்க்கை இருக்குதுல்ல, இதுக்கு பேர் தான் என்ன வாழ்க்கை? சொந்த வாழ்க்கை. ஆனால் நம்ம எந்த வாழ்க்கையிலேயே இருக்கணும்? வாக்குத்தத்த வாழ்க்கை. சரி, வாக்குத்தத்த வாழ்க்கையை விட்டுட்டு போனானே, இவன் நினைச்சபடி எல்லாம் நடந்துச்சா? நடந்துச்சு, ஆரம்பத்தில் நடந்துச்சு. பிள்ளை என்ன செஞ்சிச்சு, பிறந்துச்சு. ஆனால் அது வாக்குத்தத்த வாழ்க்கைக்கு நிகரான வாழ்க்கையா? இல்லைங்க. ஒரே பாடு, பிரச்சனை, போராட்டம், என்ன ரொம்ப கஷ்டம். சரி, நான் என்ன சொல்கிறேன், நல்லாவே இருந்துட்டு போ. ஆனால் எந்த வாழ்க்கைக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம்? புரியுதா உங்களுக்கு? வாக்குத்தத்த வாழ்க்கைக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கோம். அதனால் இப்போ நிறைய நேரம் நம்ம வாக்குத்தத்த வாழ்க்கையை விட்டு விலகி போய் நம்ம இஷ்டத்துக்கு வாழும்போது காரியங்கள் நடக்கும். அதை வச்சு நம்ம என்ன நினச்சிக்கிடுவோம்னா நல்லா தான் இருக்கிறோம், இதுவும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நினச்சிக்கிடுவோம். இப்போ இஸ்மவேலை இவன் பெற்று கொள்ளும்போது ஆண்டவருக்கு நன்றி சொல்லியிருப்பானா இல்லையா? ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த ஆசீர்வாதத்துக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லும்போது கர்த்தருக்கு என்ன வந்திருக்கும்? அது மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு நன்மை உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னோடனே நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னீங்கன்னா கர்த்தருக்கு என்ன வரும்? டேய், நான் உன்னை என்ன வாழ்க்கைக்கு அழைச்சிருக்கிறேன், நீ உன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு உனக்கு கிடைச்ச நன்மையில் நீ சந்தோஷமாக இருக்கிற. ஆனால் அது தெய்வ திட்டம் அல்ல. சரி, தேங்க்யூ, போயிட்டு வாங்க. எதனால் இந்த வாக்குத்தத்த வாழ்க்கையை விட்டு எப்படி விலகி போகிறோம்? 3 காரியங்களை நம்ம இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக நம்ம யோசிப்போம். அதாவது ஒன்று என்னென்னா, வாக்குத்தத்தத்தை மறந்து போவது. எப்படி நம்ம வாக்குத்தத்த வாழ்க்கையை விட்டு விலகி போகிறோன்னு நான் 3 காரியம் சொல்ல போகிறேன். ஏன்னா நமக்கு இப்போ ப்ராக்டிக்கலாக இருக்கணுங்கிறக்கா. ஏன்னா நம்ம ஆகார கல்யாணம் பண்ணி இஸ்மவேலை பெற்றுக்கிற போகிறது இல்லைல்ல. அதனால் அந்த ஒரு எக்ஸாம்பிள் தான் அது. ஸோ நம்ம எப்படி வாக்குத்தத்த வாழ்க்கையை விட்டு விலகி போகிறோம்? நம்பர் 1 சொல்லுங்கள் பார்க்கலாம். வாக்குத்தத்தத்தை மறந்து போவது. இப்போ ஆபிரகாம் வாக்குத்தத்த வாழ்க்கையை விட்டு விலகி போகும்போது எத்தனை வயசு? 85, 86ன்னு வச்சுக்கோங்களேன். கவுனிங்க, அதாவது ஆதியாகமம் 16வது அதிகாரம் 16 வசனம் கடைசி வசனம் சொல்லுது, ஆபிரகாம் 86 வயதாக இருந்தான் இஸ்மவேலை பெற்ற போது. அடுத்த வசனம் 17:1 என்ன சொல்லுது பாருங்க, ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு. அப்ப எத்தனை வருஷம் கர்த்தர் ஆபிரகாமை பார்க்கவே இல்லை? 13 வருஷம். 13 வருஷம் இவனுக்கும். ஏன் இவனுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை? சொல்லுங்க பார்க்கலாம். கவனிங்க, வாக்கு தத்த வாழ்க்கை வாழ்பவர்கள் வாக்கு தத்தம் பண்ணினவரோடு வாழ்கிறார்கள். அப்ப வாக்கு தத்தத்தை மறப்பது என்பது யாரை மறப்பது? வாக்கு தத்தம் பண்ணினவரை மறப்பது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க வாக்கு தத்தத்தை மறந்தீங்கன்னா வாக்கு தத்தம் பண்ணவரை என்ன செஞ்சிடறீங்க? மறந்துடுறீங்க. இது எப்படிங்க சாதாரண விஷயமாக மாற முடியும்? 2024 நமக்கு கர்த்தர் என்ன வாக்கு தத்தம் கொடுத்தாரு? மகிழ்ந்து கலிக்கு ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களா? சரி, எத்தனை பேர் இந்த வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு நான் வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறவங்க கைவத்தி காட்டுங்க பார்க்கலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீ கூட ஒரு சாட்சி கேட்டிங்கல்ல, சங்கீதா சிஸ்டர் அந்த வசனத்தை பிடித்து கொண்டு ஜெபம் பண்ணாங்கன்னு. அதுதான் வாக்குத்தத்த வாழ்க்கை. ஆனால் ஜெனியூனாக சொல்லணும்னா நிறைய பேர் அதை என்ன செய்கிறதில்ல, சிந்திக்கிறதே கிடையாதுங்க, மறந்துடும். என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வாக்கு தத்தங்களின் திரட்சி. வாக்கு தத்தங்களின் அப்படின்னா என்னது? வருஷத்துக்கு 1, அப்புறம் மாதம் 1. சிலருக்கு தினந்தோறும் வாக்கு தத்தம். டெய்லி கேலண்டரில் போய் இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு, தினந்தோறும் வாக்கு தத்தம். இது போக ஏராளமான யூடியூப் செய்திகள், வாட்ஸ்அப் செய்திகள். முந்தைய ராபின்சன் ஆச்சின்னு செவ்வாய்ஸில் ஒருத்தர் இருந்தார். அவர் வீட்டில் வாக்குத்தத்த கூட்டம் நடக்கும். 1ஆம் தேதி சாயந்தரம்னா, ஆமாம், எங்களுக்கு வெடி போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சின்ன பிள்ளையிலேருந்து அது ஒரு பழக்கம். 1ஆம் தேதி போவோம். ஒரு 5 பாஸ்டர் பேசுவாங்க வாக்குத்தத்த செய்தி. என்ன, ஒரு 5 பாஸ்டர் இது வாக்குத்தத்தம், இது வாக்குத்தத்தம்.
நமக்கு அதுலேயே மண்டை என்ன செஞ்சிடும், சூடாயிரும். இப்போ ஆண்டவர் என்ன தான் செய்ய போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. இது போக எல்லாம் முடிஞ்ச உடனே அவர் ஒரு பிளேட் நிறைய வாக்குத்தத்தத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கான வாக்குத்தத்தத்தை வந்து எடுங்கன்னு பாரு. ஐயா ஏற்கனவே 5, அதையே எதை எடுக்க முடியாமல் இருக்கிறோம், இதில் இது வேறையா? ஆமாம், நீ இந்த வாக்குத்தத்தை எடுத்தால் தான் உனக்கு கேக்கு வேணுமா வேண்டாமா? வேணும். போய் அது ஒரு வாக்குத்தத்தம். எனக்கு பாரு, கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் இருக்கிறாரு. அப்போ இதுக்கு முன்னாடி 5 பேர் என்ன சொன்னாங்க? உன்னை கீழாக்குவேன் என்ன சொன்னாங்க? எல்லாம் நம்மளுக்கு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தம் தான். ஆனால் பாருங்க, இப்போ என்னன்னா, இத்தனையும் வாங்கிட்டு வர்றோமே, எதையாவது ஒன்னையாவது பிடிப்போமா? வாக்குத்தத்த வசனத்தை கேட்பதும் தியானிப்பதும் ஒரு பொழுதுபோக்காகவே போச்சு. அதை சுதந்திரிக்கணுங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லை. போன வருட புத்தாண்டு செய்தியில் நான் ஒரு கதை சொன்னேன். நான் என்ன, ஒரு பையன் வந்து சர்க்கஸ் பார்க்க போகிறேன்னு சொல்லி அப்பாட்ட சொல்கிறான். ஏன்னா ஸ்கூல்லலாம் பரபரப்பாக என்ன செஞ்சுக்கிட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. அதனால் சர்க்கஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ சரின்ட்டு அப்பா என்ன செய்கிறாரு, ரூபா தாராரு. இவன் அந்த 10 ரூபாயை டிக்கெட்டுக்கு வாங்கிக்கிட்டு சர்க்கஸ் பார்க்குறக்கு போனால் அங்கே பெருங்கூட்டம் ரோட்டில் நின்றுக்கிட்டு இருக்கு. உடனே தலையை உள்ளே விட்டு பார்த்தா சிங்கம், புலி, கரடி, குதிரை, அப்புறம் ஒரு அக்கா அப்படி கிளிகளை கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்யுது, வருது. அப்புறம் ஒருத்தன் சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறான், ஒரு உயரமான சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறான். ஒருத்தன் ஒத்த சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறான். அப்புறம் ஆமாம், இப்படியே பலவிதமான சர்க்கஸ் கலைஞர்கள்லாம் அப்படி போகிறாங்க. அப்புறம் கடைசியாக சர்க்கஸ் கோமாளி அவன் சேட்டை பண்ணிக்கிட்டு அப்படி அடிச்சுக்கிட்டு அப்படி போகிறான். ஆமாம், இவனுக்கு பயங்கர சந்தோஷம். பாரு, அவன் சொன்னான்ல அந்த சிங்கம், அவன் சொன்னான்ல அந்த கோமாளி. பார்த்துட்டு கோமாளி போன உடனே அப்படியே கூட்டம் கலைஞ்சுதா, இவனும் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க பாட்டப்பா எப்படி இருக்கு சிங்கம், எப்படி இருக்கு புலி, எப்படி இருக்கு குதிரை, யானை வந்துச்சு போச்சு அப்படி இப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அப்பா கேட்டார், அந்த டென்ட்டு எப்படி இருந்துச்சுடா, கூடாரம் பிரம்மாண்டமாக இருக்குல்ல, என்ன டென்ட்டு அப்படின்னா, ஒரு பெரிய கூடாரம் போட்டிருப்பாங்களாடா, அங்கேருந்து இப்படி ஊஞ்சல்லாம் ஆடுவாங்க, லைட்லாம் போட்டிருப்பாங்கடா அப்படின்னா. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னா. சர்க்கஸ் போனியா? இல்லை, போனேன். சர்க்கஸ் போனேங்கிற பிறகு டென்ட்டு பார்க்கலங்கிற. ஆமாம், டென்ட் எங்கே இருந்துச்சு? டென்ட்லாம் இல்லவே இல்லை. அப்போ எங்கடா பார்த்த, என்னத்தை பார்த்த? அந்த பைபாஸ் ரோட்டுக்கு போன உடனே அங்கே வரிசையா சிங்கம், புலி, கரடி எல்லாம் கூட்டு போனாங்கல்ல, அதானே சர்க்கஸ். இவன் ஒரிஜினலாக எதுக்கு போகவே இல்லை, சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ள போகவே இல்லை. அந்த சர்க்கஸ் கலைஞர்கள்லாம் முந்திலாம் அப்படி செய்வாங்க, விளம்பரத்துக்காக அந்த மிருகங்களை என்ன செய்வாங்க, தெரு வழியாக அப்படி கூட்டிகிட்டு வருவாங்க. அப்படி வந்ததை பார்த்துட்டு அதுதான் சர்க்கஸ் என்ன செஞ்சுக்கிட்டான், அப்படின்ட்டான். இன்றைக்கி நிறையா பேருக்கு என்னைக்கு வாக்குத்தத்தம் முடிஞ்சு போச்சு, வாக்குத்தத்தம் எப்போ அவங்க வாழ்க்கையில் நிறைவேறிச்சு தெரியுமா? போன 1ஆம் தேதி அதிகாலை 3:15 என்னாத்மாவை கத்தரி சோத்திரி போட்டோம்ல, அப்போவே எது நிறைவேறிடுச்சு, வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு. இன்னைக்கு செம்மல, அப்பா சூப்பரான செய்தி முடிஞ்சு. அதுக்கப்புறம் எத்தனை பேர் அந்த வாக்குத்தத்தங்களை நினைவு கூறுகிறோம்? யோசிங்க. ஒரு நாளைக்கு ஒரு 10 தடவையாவது ஏதாவது ஒரு அக்கேஷனில் அந்த வாக்குத்தத்தத்தை நீங்கள் சொல்லணும். எல்லாத்துக்கும் ஒரே வாக்குத்தத்தம் தான் இந்த வருஷம் முழுசும். சோகம் இல்லையா, என்ன வாக்குத்தத்தம்? கடன் பிரச்சனையா, என்ன வாக்குத்தத்தம்? புருஷன் அடிக்கிறானா, என்ன வாக்குத்தத்தம்? மனைவி அடித்தாலும் இன்னைக்கு ரசம்தான் அப்படின்னாலும், அப்புறம் பரீட்சையில் ஃபெயிலாக போனாலும் என்ன வர மாட்டேங்குது பற்றியில, அங்கே தான் நம்ம டைவர்ட் ஆகிறோம். நமக்கு தெரிஞ்ச வசன புலமை எல்லாத்தையும் வெளிப்படுத்தி காட்டுவோம்.
ஒன்றும் வேண்டாம். இந்த ஒரு வாக்கு தத்தத்தை சுதந்திரிங்க. இந்த ஒரு வாக்கு தத்தத்துக்குள்ளே தான் இந்த வருடத்தினுடைய 365 நாட்களின் ஆசீர்வாதங்கள் என்ன செய்யுது இருக்குது. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேங்க, நீங்கள் ஒரு வேளை கிளரிக்கலாக யோசிக்கலாம். கிளரிக்கலாக என்ன யோசிப்பீங்க? ரெட்டிப்பான நன்மையை தருவேன், ரெட்டிப்பு, ரெட்டிப்பான நன்மை, இரட்டிப்பு, இப்படியெல்லாம் அறிவெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நான் என்ன சொல்லிட்டேன்? வாக்கு தத்தத்தை நினைவு கூறுவது, வாக்கு தத்தம் பண்ணினவரை நினைவு கூறுவது, வாக்கு தத்தத்தை பிடித்து கொள்வது, வாக்கு தத்தம் பண்ணினவரை பிடித்து கொள்வது, வாக்கு தத்தத்தில் வாழ்வது, வாக்கு தத்தம் பண்ணினவரோடு வாழ்வது. நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? அதனால வாக்கு தத்தத்துக்கு நீங்கள் விளக்கமெல்லாம் என்ன செய்ய வேண்டியதில்லை, பார்க்க வேண்டியதில்லை. புரியுதா உங்களுக்கு? ஏன்னா வாக்கு தத்த தேவனை நம்ம பார்க்க முடியாதுங்க, அதரிசனமானவர், அவரை நீங்கள் பிடிக்க முடியாது. ஆனால் எதை பிடிச்சிக்கலாம்? சொன்னார்ல 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 என்ன சொன்னார்? ரெட்டிப்பான நன்மையை தருவேன்னு சொன்னார்ல. அதுதான் எல்லாத்துக்கும் அதுதான் என்ன செய்யணும், சொல்லணும். எல்லாத்துக்கும் அதுதான். வசனத்தை நாம் நினைவு கூற வேண்டும். ஆமாம், பொருத்தனை எடுக்கிறீங்களா? எடுங்க. ஒரு நாளைக்கு 100 தடவை இந்த வசனத்தை சொல்லுவேன், எடுங்க. 100 தடவை இந்த வசனத்தை எழுதுவேன், பொருத்தனை பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி இந்த வசனத்தை எந்த அளவுக்கு ஆழமாக பற்றி கொள்றீங்களோ அற்புதம் நடக்கும். புரியுதா உங்களுக்கு? ரெண்டாவது, ஏன் நம்ம இந்த வாக்குத்தத்த வாழ்க்கையை விட்டு விலகி போகிறோம்? மனுஷருடைய வார்த்தையை கேட்கறதுனால தான். ஆபிரகாம் யாருடைய வார்த்தையை கேட்டார்? நல்லா வாக்குத்தத்தம் பண்ணினவரோட நடந்துக்கிட்டு இருந்த அந்த ஆபிரகாமை கைப்பிடிச்சு இழுத்தது யாரு? சாராள். இழுத்து எங்கே கொண்டு போயிட்டா? ஆகார் பக்கம் கொண்டு போயிட்டா. அது 16:2 சாராய் ஆபிரகாமை நோக்கி, பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறாய், என் அடிமை பெண்ணோடு சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்ட. சாராயின் வார்த்தைக்கு ஆபிரகாம், சொல்லுங்க, வாக்குத்தத்தம் பண்ணினவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணுமா, மனுஷருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியணுமா? மனுஷனுடைய யோசனை எப்படி முடியும்? நீதிமொழிகள் 14:12, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு. உங்கள் ஃப்ரெண்டு ஒரு ஆலோசனை சொன்னார்னா அது செம்மையாகத்தான் தோன்றும். டாக்டர் சொல்கிற ஆலோசனை சரியாகத்தான் தோன்றும். புரியுதா? ஆனா அது உங்களுடைய முடிவு கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, உங்கள் முடிவு யார் வார்த்தையில் இருக்கு? வாக்கு தத்தம் பண்ணினவருடைய வார்த்தையில் தான் உங்கள் முடிவு இருக்குது. ஸோ அந்த டெஸ்டினேஷன் சொல்லுவாங்க, அல்லது டெஸ்டினின்னு சொல்லுவாங்கள்ல, விதி. நம்ம விதி என்ன? இந்த வருடம் நம்ம விதி என்ன? மிகுதியான ஆசீர்வாதங்களை பெறணுங்கிறது நம்ம தலையெழுத்து. ஏதாவது தீமை நடந்தால் மட்டும் தலையெழுத்துன்னு சொல்லக்கூடாதுங்க. நம்ம வாழ்க்கையெல்லாம் என்ன தான் தலையில் எழுதியிருக்கு? மிகுதியான ஆசீர்வாதங்களை பெறணுங்கிறதான் நம்ம தலையெழுத்து. அதுதான் டெஸ்டினி. இப்போ நீங்கள் வேற ஒருவருடைய வார்த்தையை கேட்டு போனீங்கன்னா உங்கள் தலையெழுத்து என்ன ஆயிரும்? மாறிடும். புரியுதா உங்களுக்கு? அதனுடைய முடிவு என்ன வழி? மரண. அப்படிதானங்க. ஏங்க இன்னைக்கு வரைக்கும் சரி போகுது என்ன பிரச்சனை? எதனால் இஸ்ரேலுக்கு? இஸ்மவேலால். ஏன்னா ஆண்டவரும் அதான் சொன்னார், அவனுடைய கை எப்போதும் அவனுடைய சகோதரனுக்கு விரோதமாக இருக்கும். இருக்கா? இன்றைக்கும் பிரச்சனை இருக்குதா? இருக்கு. ஆபிரகாமுக்கு அப்படி தான் ஆயிற்று. ஆதியாகமம் 21:11 பாருங்க. தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்துச்சு. ஆரம்பத்தில் இந்த ஆகாருங்கும் போது என்ன இருந்துச்சு? சந்தோஷமாக இருந்துச்சுல, செம்மையாக தான் தோன்றும். ஆனால் முடிவு துக்கம். அதனால் நம்ம மனுஷருடைய ஆலோசனை என்ன செய்யக்கூடாது, அல்லது நம்முடைய ஆலோசனையுமே யோசிக்கக்கூடாது. நமக்கும் பிசாசு என்னத்தையாவது மூளைக்குள்ளே போட்டு, என்ன நீ இப்படி அப்படி, நீ அதை செய்யலாம் இதை செய்யலான்மா. எதையும் செய்ய மாட்டேன், என்னைய கர்த்தர் ரெட்டிப்பான நன்மையை கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. சொன்னவர் உசுரோட தான் இருக்கிறார். எங்கே இருக்கிறாரு? கூடவே தான் இருக்கிறார். நான் அவரோட தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன், எல்லாம் அவர் பார்த்துக்கிடுவார். வாக்கு தத்துவம் தந்தவர் பார்த்துக்கிடுவார். நம்ம எதையும் சும்மா வைத்து கொள்ள வேண்டும்? கையையும் வாயையும் வைத்து இல்லை, மாற்றி எழுதிடக்கூடாது. கேள்வி கேட்பேன், டேஷ் அண்ட் டேஷுன்னு கரெக்டாக எழுதணும். எதையும் வாயையும் கையையும் நோ, கையையும் வாயையும் நம்ம பத்திரமாய் வைத்து கொண்டால் வாக்கு தத்தம்
தானா என்ன செய்யும்? நிறைவேறும். ஆனால் இங்கே சாராளுடைய வாயின் வார்த்தைகளால் யார் கெட்டா? ஆபிரகாம் கெட்டான். அதனால் முதல்ல எப்படி நம்ம வாக்குத்தத்த வாழ்க்கையை விட்டு விலகி போகிறோம்? வாக்குத்தத்தை தான் மறந்து போகிறது. சரியா? ஆமாம், நடுராத்திரி ஃபோன் அடிப்பேன், ஒரு 2:30 நல்லா தூங்கிட்டு இருப்பீங்களே, அடித்து வாக்குத்தத்தை சொல்லுங்கள் அப்படின்பேன். சகரியா 9:12 ரெட்டிப்பான நன்மை தருவேன், இன்றைக்கே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கட் பண்ணிடலாம். எடுக்க மாட்டீங்கல்ல? சொல்லிட்டேனே நான். சரி, அதனால் நான் ஃபோன் அடிக்க மாட்டேன், யாரையாவது அடிக்க சொல்லுவேன். இது எப்படி? அதையும் சொல்லிட்டேன்னா சரி விடுங்க, உங்கள் வீட்டுக்காரரை சொல்லி எழுப்புவேன் நான். 3வது கடைசியாக சுய விருப்பத்தை நிறைவேற்றி கொள்கிற ஒரு தன்மை. விருப்பத்தில் தாங்க தேவனை விட்டு விலகி போகிறோம் நம்ம. இப்போ வாக்குத்தத்த வாழ்க்கை என்பது தேவன் தந்தது, அதாவது காட்ஸ் பிளான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, வாக்குத்தத்த வாழ்க்கைங்கிறது யாருடைய பிளான்? ரெட்டிப்பான நன்மையை தந்து உங்களை மிகுதியாக ஆசீர்வதிக்க வேணுங்கிறது யாருடைய பிளான்? இப்போ இதுக்குள்ள நமக்குன்னு சில விருப்பங்களை நம்ம கொண்டு வர்றோம் பார்த்தீங்களா, அதுதான் பிரச்சனை. இப்போ ஆகார் கொண்டு வந்து ஆபிரகாம்கிட்ட நிப்பாட்டின உடனே ஆகார் மேலே இருந்த விருப்பம் இவனுக்கு கண்ணை என்ன செஞ்சிருச்சு? மறைச்சிருச்சு. சுய விருப்பம், மாம்ச விருப்பம் நமக்கு வாக்குத்தத்தத்தை மறைச்சி விட்டுறோம். ஏன்னா அப்படி செய்யக்கூடாது. அவன் அதே என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? அந்த ஆகாரை கூட்டு போய் ஆண்டவர்கிட்டே பேசியிருந்திருக்கலாம். ஆண்டவரே, வாக்குத்தத்த வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம், இவளை எப்படி நான் சேர்த்துக்கலாமான்னு கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்படின்னா அப்போவே ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பார்? கிடையாதுப்பா, நான் பொறுத்திருந்தேன். நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னா, இவன் சும்மா இருந்திருந்தான்னா இஸ்மவேல் பிறந்த நேரம் யார் பிறந்திருப்பா? அவன் 100 வயசு வரைக்கும் இருந்திருக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்க. இப்போ யார் சைலண்ட் ஆனது? கர்த்தர். எத்தனை வருஷம்? 13 வருஷம். ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம்னா 99 வயசில் வந்தார் பத்தியலா. அப்படித்தான் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை 1ஆம் தேதி தந்தவர் திரும்ப வந்திருக்கிறார். எத்தனாம் தேதி? 12ஆம் தேதி. நல்ல வேலை 12ஆம் தேதி. இவர் டிசம்பர் 1ஆம் தேதி வந்திருந்தாருன்னா ரொம்ப கஷ்டம், நம்ம ஆசீர்வாதங்களை இழந்திருப்போம். 12ஆம் தேதியே வந்து ஞாபகப்படுத்துறார், இங்கே வரு, வாக்குத்தத்த வாழ்க்கையை விட்டு என்ன செஞ்சிடாத, விலகிறாத. வாக்குத்தத்தத்தை என்ன செஞ்சிடாத, மறந்துடாத. வாக்குத்தத்தத்துக்காக நான் சொன்ன காரியங்களை விட்டு நீ உன் இஷ்டத்துக்கு காரியங்களை செய்யாதன்னு ஞாபகப்படுத்துற. எத்தனை பேர் அதுக்காக கர்த்தருக்கு கரங்களை தட்டி மகிமையை செலுத்துவீர்கள்? சரி, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரத்தில் மனோவாவுக்கும் மனைவிக்கும் பிள்ளை கிடையாது. கர்த்தர் வந்து மனோவாவின் மனைவிக்கு தான் முதல்ல தரிசனமாகி நீ ஒரு குமாரனை பெறுவ அப்படிங்கிறாரு. இப்போ தான் அவங்க வாக்குத்தத்த வாழ்க்கைக்குள்ளே வர்றாங்க. புரியுதா? அது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தாங்க, பிள்ளை இல்லை. ஆனால் இப்போ கர்த்தர் வாக்குத்தத்தம் தந்துட்டாருன்னா என்ன வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாங்க? வாக்குத்தத்த வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டாங்க. அவள் போய் மனோவாட்ட சொல்கிறா. 8வது வசனத்தில் பாருங்கள், மனோவா கர்த்தரை நோக்கி அவன் ஜெபம் பண்ணுறான், ஆண்டவனே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விஷயம் எங்களிடத்தில் வந்து பிறக்க போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன என்று எங்களுக்கு. எவ்வளோ தெளிவு பார்த்தீங்களா? எப்பா, நாங்கள் வாக்குத்தத்த வாழ்க்கை வாழணும்னு வந்துட்டோம், நாங்கள் எப்படி வாழணும், நாங்கள் பாட்டுக்கு எங்கள் சுய விருப்பத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, வாழ்ந்துடக்கூடாதுன்னு தெளிவாக சொல்கிறான். கேட்குறான் பாருங்களேன். இப்போ இந்த வாக்குத்தத்த வாழ்க்கை எப்படி வாழணும்? அப்போ நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறது வாக்குத்தத்த வாழ்க்கை கிடையாதுங்க. வாக்குத்தத்தம் பண்ணினவர்கிட்ட கேட்கணும், இந்த வாக்குத்தத்தம் தந்திருக்கீங்களே, நான் எப்படி வாழணும்? அப்போ மீண்டும் மனோவாவுக்கு கர்த்தர் தரிசனமானார். 12வது வசனம் பாருங்க. மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். ஏன்னா அந்த பிள்ளை என்ன பிள்ளை? வாக்குத்தத்த பிள்ளை. நானா எனக்கா தானா பிறந்த பிள்ளை அப்படின்னா என் இஷ்டத்துக்கு வளர்க்கலாம். ஆனால் இது என்ன பிள்ளை? வாக்குத்தத்த பிள்ளையை நான் எப்படி என்ன செய்யணும், வளர்க்கணும். தெளிவு பாருங்களேன் மனோவாவுக்கு. அப்படி நாமும் தெளிவாக இருக்கணுங்க. நான் வாக்குத்தத்த புருஷன், நீங்கள்லாம் யாரு? எங்க புருஷனுன்னா ஆப்போசிட் என்னது? ஸ்திரீ. தமிழே வர மாட்டேங்க பாருங்க. இப்போ சொல்லுங்க, நான் வாக்குத்தத்த ஸ்திரீ சொல்லுங்க. நான் வாக்குத்தத்த புருஷன். இப்போ என் குடும்பம் என்ன குடும்பம்? வாக்குத்தத்த குடும்பங்க. என் பிள்ளை வாக்குத்தத்த பிள்ளை. என் சபை, என் பிஸ்னஸ். புரியுதா உங்களுக்கு? அப்போ இதெல்லாம் என்ன அடிப்படையில் நடத்தணும்? வாக்குத்தத்தம் பண்ணினவருடைய நடத்தினாதானே வாக்குத்தத்தத்துக்கு போய் சேரும். இல்லாட்டினா வாய்க்காலுக்கு தான் என்ன செய்யும். தாராள் சொன்ன யோசனை ரொம்ப பிரியமாக இருந்துச்சு. ஏன்னா ஆகார் ஒரு இளம் பெண்.
கரும்பு தின்ன கூலி வேணுமா? ஏற்கனவே வாக்குத்தத்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கணும். சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருந்திருப்பாரு? பொறுத்தாரன்னு இருந்திருப்பாரு. அப்போ வாக்குத்தத்தம் நிறைவேற விரும்புகிறவர்கள் வாக்குத்தத்த வட்டத்திற்குள்ளே தான் வாழணும். வாக்குத்தத்த பிரமாணத்திற்கு உட்பட்டு என்ன செய்யணும்? எல்லாரும் சொல்லுங்கள், வாக்குத்தத்த பிரமாணம், வாக்குத்தத்த வட்டம். இந்த வட்டத்தை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த பிரமாணங்களை என்ன செஞ்சிடக்கூடாது? சரி சொல்லுங்கள், இந்த ஆண்டின் வாக்குத்தத்தம் நிறைவேற நமக்கு தேவன் கொடுத்த பிரமாணங்கள் என்ன? கரெக்டாக அந்த நேரம் தான் பாஸ்டர் அப்படியே கண்ணை கெட்டிக்கிட்டு வந்துச்சு. அப்படியே லேசாக கண்ணை மூண மாதிரி இருந்துச்சு. முழிச்சேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் நம்மோடு சதாகாலம் தங்கியிருப்பது. ஆமீன். கரெக்டாக எந்த போர்ஷன் மட்டும் அப்படியே போயிடும். நீங்களாம் நல்லவங்க, முழிச்சு கேட்டீங்க. நீங்கள் பார்த்தேன் 3 காரியம் பார்த்தோம். ஒன்று என்னது? வாழ்க்கையை ஒழுங்குபடுத்துங்க. 12 நாள் ஆயிருக்கு, இன்னைக்கு விட்டுருவோம். 11 நாள், ஒரு நாளை விட்டுருவோம். 10 நாள் ஒழுங்காக வாழ்ந்தேன்னு சொல்கிறவங்க மட்டும் கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். ஆக இன்னும் டிசம்பர் தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ஜனவரி என்ன செய்யல? நம்ம நிறைய பேருக்கு பிறக்கவே இல்லை. ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கன்சிஸ்டன்சி ட்ராக் போடணும். ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து நேற்றைய சந்திப்பு இன்றைய திட்டம் போடணும். அது இன்னும் பிளான்லேயே இருக்குது. ஒருத்தர் என்கிட்ட கன்சிஸ்டன்சி ட்ராக் ஷீட் கேட்டார். நான் கேட்டேன், மேலே 2025 போடுமா 26ன்னு போடுவோமா? ஏன்னா நீங்கள் எப்போ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை வாழ்க்கையை ஒழுங்குபடுத்திட்டோமா? ஆண்டவர் தயவா திரும்ப வந்து நம்மளுக்கு சொல்ல, இங்கே ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு வாழ், வாக்குத்தத்த பிரமாணத்துக்கு உட்பட்டு வாழ். முதல்ல என்ன செய்ய? எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்து. ஒழுங்குபடுத்து. ஒழுங்குபடுத்தலைன்னா திரும்பவும் நஷ்டம், திரும்பவும் கஷ்டம், திரும்பவும் வியாதி, திரும்பவும் பிரச்சனை. அதான் வண்டி ஓட்டையா இருக்கே, படகு ஓட்டையா இருக்கே. இந்த படகைத்தான் உள்ள கொண்டு போய் ஆண்டவர் திரளான மீன்களை பிடிச்சு தர போறாரு. அந்த பேதுரு கதையை வச்சு தானே நம்ம பார்த்தோம் அந்த செய்தியை. அந்த படகு ஓட்டையா இருக்குது, எப்படி நீ போவ ஆழத்துக்கு? வலை ஓட்டையா இருக்கு, எப்படி போட்டு மீன் பிடிப்ப? அப்ப நான் உன்னை ஆசீர்வதிக்கிறது தேவ சித்தம். உன்னை ஆழத்துக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறேன், உன்னை நிறைய மீன்களை பிடிக்க வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா வலை எப்படி இருக்குது? ஓட்ட. இன்னும் ஜப வாழ்க்கை இல்லை, இன்னும் வேத வாசிப்பு இல்லை, இன்னும் பரிசுத்த ஜீவியம் இல்லை, இன்னும் சில ஒழுங்கினமான விஷயங்கள். ஒழுங்குபடுத்துங்க. 2வது சொல்லுங்க, தேவனுக்கு பயந்து தேவனை நேசித்து என்ன செய்யணும்? அவரை கனப்படுத்தி. அதாவது தேவன் நம்மக்கிட்ட ரொம்ப சௌரியமாக என்ன செய்யணும்? நம்மகிட்ட ஃப்ரீயாக பேசணும். அந்த அளவுக்கு நமக்கும் தேவனுக்கும் இடையில் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வேணுங்க. அதுதான். ஒரு வேளை திரும்ப டீட்டெயில்டாக நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த செய்தியை திரும்ப கேளுங்க. ஏன்னா அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். நீங்கள் அந்த வாக்குத்தத்த பிரமாணத்துக்கு உட்பட்டு என்ன செய்யணும்? நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துடக்கூடாதுங்க. வாக்குத்தத்த பிரமாணத்துக்கு உட்பட்டு வாழணும். 3வது என்ன சொன்னேன்? 3வது என்ன சொன்னேன்? ஐயோயோயோயோ, எல்லாரையும் என்ன செய்யணும்? நேசிக்கணும், குணமாக இருக்கணும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, குணமாக இருக்கணும். குணமாக இல்லைன்னா பிணமாக இருக்கணும். குணமாக இருக்கணும் அல்லது பிணமாக இருக்கணும். அப்படி தானே? ஏங்க, குணமாக இல்லைன்னா உயிரோட வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எல்லாரையும் என்ன செய்யணும்? நேசிக்கணும், ஆதரிக்கணும், அட்ஜஸ்ட் பண்ணணும், என்ன விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும், சகிக்கணும். ஆமாங்க, அந்த படகு அந்திரையா படகுன்னு வச்சுக்கிடுவோமே, கூட்டாளின்னு இருக்குது பைபிளில். சரி, அந்திரையா படகுன்னு வச்சுக்கிடுவோம். இவன் அந்திரையாட்ட சண்டையை போட்டான். அந்திரையாட்ட என்ன போட்டான்? சண்டையை போட்டு இவன் ஆண்டவர் கூப்பிட்டாருன்னு சொல்லி ஆழத்துக்கு போயிட்டான். மீனை பிடிக்கிறான், இழுக்கிறான், வரல. இப்போ யாரை கூப்பிடுவ நீ? அந்திரையாவை தான் கூப்பிடணும். ஏ அந்திரையா, எந்திரியா அப்படின்னு இவன் சொன்னான். அவன் போயா அப்படின்ட்டான என்ன செய்ய? அப்போ நமக்கு யார் வேணும்? யார் வேணும்? அந்திரையா வேணும், அனனியா வேணும், அக்ஷயா வேணும், உதயா வேணும், அப்புறம் எல்லாரும்.
பக்கத்தில் பசங்க நீயும் வேணும், நீயும் வேணும், பாஸ்டர் வேணும், சிஸ்டர் வேணும், எல்லோரும் வேணும். நான் சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? 2025 நீங்கள் வாக்குத்தத்த வாழ்க்கை வாழ்கிறீங்க. ஆபிரகாம் பாருங்கள் எவ்வளோ ஜென்யூன். லோத்து இவனை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அது லோத்துவுக்கு அவன் செய்த பெரிய துரோகம், மன்னிக்க முடியாத துரோகம். ஏன்னா இவன் தான் பெரிய ஆள். ஆனால் இப்போ பெரிய ஆள் தானே பண்ணுறது யார்? லோத்து. இவனா விட்டு கொடுக்குறான். சரிப்பா, நீ கிழக்க போனால் நான் மேற்க போனேன், வடக்க போனால் இருக்கேன், போ அப்படின்ட்டான். போயிட்டாங்க. ஆனால் அந்த லோத்து சிறைப்பட்டு போனான்னு தெரிஞ்ச உடனே ஆபிரகாம் உடனே என்ன செய்கிறான்? போய் மீட்டு கொண்டு வரான். வந்ததுக்கப்புறமா தான் அவன் எங்கே வந்து சேர்ந்துருந்துருக்கணும்? வரல. அவன் திரும்பவும் போயிட்டான். இப்போ ஆண்டவர் வராரு, சோதோமை அழிக்க போகிறேன்னு வந்தப்போ முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. ஆண்டவரே, லோத்துவை காப்பாற்றி விட்டுருங்க, பாவம். என்ன ஒரு நல்ல இருதயம் பாருங்கள். இருதயத்தை தொட்டு பாருங்கள், துடிக்குதா? சும்மா கடமுடாங்குமே. ஆமாம், இருக்கக்கூடாது. நம்ம இருதயம் சாஃப்டாக டபுக்கு டபுக்கு ஜென்டிலாக துடிக்கணும். படக்கு 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 அப்படி துடிக்கக்கூடாது. இருதயம் எல்லாருக்கும் எப்படி துடிக்கணும்? 2025 குணமாக இருக்கணும். ஸோ இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு வாழ்ந்தால் தான் வாக்குத்தத்த வாழ்க்கையை நம்ம என்ன செய்ய முடியும். ஸோ எப்படி நம்ம வாக்குத்தத்த வாழ்க்கையை விட்டு விலகி போகிறோம்? ஒன்று, வாக்குத்தத்தத்தை மறக்கிறனால. நான் போட்ட போட்டில் நீங்கள் ஜென்மத்துக்கு என்ன செய்ய மாட்டீங்க? வாக்குத்தத்தத்தை மறக்க மாட்டீங்க. பிடிச்சிக்கோங்க, எழுதுங்க, டெய்லி சொல்லுங்கள், அறிக்கை செய்யுங்க. ஏன்னா கர்த்தர் அந்த வாக்குத்தத்தை உங்கள் பேரில் நிறைவேற்றுவார். ரெண்டாவது, எப்படி விலகி போகிறோம்? மனுஷருடைய வார்த்தை அல்லது நம்ம சொந்த யோசனையை நம்ம கேட்கும்போது நமக்கு அது பெட்டராக தோணும். பார்த்தீங்களா? அந்நேரம் தான் ஆண்டவரை விட்டு விலகி போகிறோம். அப்படி கிடையாது. அந்த யோசனைக்குள்ளே போகாதீங்க. மூணாவது, நம்ம விருப்பம், நமக்குன்னு சில இஷ்டங்கள் இருக்கும்ல, அது மாம்சத்தில் வந்தது தான். ஆனால் அது தேவனுக்கு பிரியம் இல்லாதது. அது நம்மளை இழுக்க பார்க்கும் வாக்குத்தத்த வட்டத்துக்கு வெளியே. நம்ம அந்த வட்டத்துக்குள்ளேயே தான் என்ன செய்யணும்? நம்ம இருக்கணும். என் சித்தம் அல்ல, உம் சித்தம் நாதா. சரியா? ஸோ எத்தனை பேர் இந்த வருஷம் வாக்குத்தத்த வாழ்க்கை வாழ போகிறீங்க? எல்லோரும் எழுந்து நிற்போமா? ஆபிரகாம் இழந்து போன வாழ்க்கையை திரும்ப கொடுக்க ஆண்டவர் 99 வயசில் வந்து, அது மாதிரி நமக்கும் ஆண்டவர், ஒருவேளை இந்த 10 நாள் நீங்கள் மறந்துருந்தீங்கன்னா ஆண்டவர் இன்றைக்கி வந்து திரும்ப ஞாபகப்படுத்தி எப்படியும் உங்கள் பேரில் இந்த 2025 ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாட்டு பாடுவோமா? நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பானதை தருகிறார், இன்றைக்கு திரும்புங்கள். நீ விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். விலக்கப்பட்ட உன் ஸ்தானத்திற்கே மறுபடியும் உன்னை அழைக்கின்றார். அவர் சொல்லிட்ட நல்வார்த்தை நிறைவேற்றுவார். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். அலியா 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 அலியா, அரணுக்கு திரும்புவோம். அலியா 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 அலியா, கர்த்தரை உயர்த்துவோம். ஆண்டவர் இந்த வருஷம் கொடுத்த நல்ல வாக்குத்தத்தத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமாம், இந்த வருடத்துக்கு மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கைக்கு, நம்முடைய வேலைக்கு, நம்ம படிப்பு, நம்முடைய உத்தியோகம் மற்றும் நம்முடைய தேவைக்கென்று கர்த்தர் கொடுத்த எல்லா வாக்குத்தத்தங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். வார்த்தை வரும் முன்னே ஆசீர்வாதம் வரும் பின்னே. அப்ப வார்த்தையை பெற்ற நமக்கு நிச்சயமாகவே ஆசீர்வாதம் வரும் என்ற தெளிவை கர்த்தர் கொடுத்திருக்கிறதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். இந்த வருஷம் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை மறக்காம தினந்தோறும் அறிக்கை செய்கிறதற்கான கிருபையை கர்த்தர் நமக்கு தரும்படி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.
ஆமென். அந்த வாக்குத்தத்த வட்டத்துக்குள்ள, அந்த வாக்குத்தத்த நிபந்தனைக்கு உட்பட்டு வாழ நம்மை அர்ப்பணித்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். அல்லேலூயா. ஓ ராபாபா ராகா ரதல ரம ரதல ரஷப ரதல ரம நனதல ரகதலமா. நல்ல பிதாவே, ஒரு விசை கூட இந்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் நினைவு கூற கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். அந்த வாக்குத்தத்த வாழ்க்கை வாழணும். 2025 நாங்கள் அந்த ப்ராமிஸ்டு லைஃப்பை வாழணும் ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் அந்த வாக்குத்தத்த வாழ்க்கை வாழாததுனால அவருடைய சவங்கள் வனாந்திரத்தில் விழுந்து போயிட்டு, அநேகர் அந்த வாக்குத்தத்த ஆண்டவரே வட்டத்துக்குள்ளே வர முடியலை, வாக்குத்தத்த தேசத்தை சுதந்திரிக்க முடியலை ஆண்டவரே. பா, நாங்கள் ஒருத்தர் கூட வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்காத அந்த நிலையில் இருக்கக்கூடாது ராஜா. அத்தனை பேரையும் வாக்குத்தத்த வட்டத்துக்குள்ளே வந்து வாக்குத்தத்தம் பண்ணினவரோடு கைகோர்த்து நடக்க கர்த்தர் கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இந்த வருஷம் மிகுதியான நன்மைகளை தந்து மிகுதியான சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.